யா ஆடி இருக்கு இங்க பாருங்க இந்த ஆடு. இது விலை கூடின ஆடு. ஆனா அங்கால பார்த்தேன் செம்மறி ஆடு, அது விலை குறைவு. அங்கால ஒரு ஆடு மாதிரி அங்கால பாருங்க இவ்வளவு மெக்சிகோல இருந்தா நான் நினைக்கிறேன் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்குள்ள முதல் ஒரு செக்ஷனுக்குள்ள செம்மறி ஆடு இந்த ஆடு இருந்தது. ஆனா இப்ப ஃபுல்லாவே ஆடு ஆக்கிட்டாங்க போல. பண்டி எல்லாமே பெரிய ஒரு ஆட்டு பண்ணதான் இது. எங்க இருக்குன்னு சொன்னா அமெரிக்காவில ஜோர்ஜியால அட்லாண்டா என்ற ஒரு சிட்டியில தான் இருக்குது. இங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கன்னு கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஆடடிக்க போனாங்க. அப்போ ஆட்டிறைச்சி அதோட ஆட்டு ரத்தம் மாட்டு வரதான் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம். அதைத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நாங்கள் ஆடு ஒன்று அடிச்சுனாங்க. இதில் இதில் ஆட்டு பங்கு போட்டு எத்தனை வாங்க? 4 பங்கு. 4 பங்கு இஞ்சால இது வட்டி கொண்டிருக்கிறாங்க எலும்பு. இதில் என்னன்னு சொன்னா இன்றைக்கு ஆட்டுக்கு 4 கால். என்ன ஐயா என்ன நடந்தோம்? ஒரு காலம் காணலையா ஆட்டுல? புறக்காக்கே 3 வாரம் இல்லாட்டி ஓகே, அதுக்கு 100 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைச்சி தானே கொடுத்தோம். ஓகே, அப்போ நாங்கள் இனி ஆட்டில் ரத்தம் சுட்ட போகிறோம். போய் சுண்டிட்டு சாப்பிடாங்க பார்ப்போம். யோசிச்சு கொண்டிருக்குறீங்க? பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் இனி சாப்பிடாக்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ இன்றைக்கு நாங்கள் ஆடு அடிக்க போனாங்க. இப்போ இதில் ஆட்டாச்சி இதில் 4 பங்கு போட்டுனாங்க. இப்போ இதுதான் இஞ்சால பாருங்க. இதில் எலும்பு விழா எலும்பு தான் இருந்து. இப்போ அதான் வெட்டி கொண்டு இருக்கு. இஞ்சால பாருங்க. இது ஆட்டின் அந்த கால்களை சின்ன சின்ன பீஸா வெட்டி கொண்டு இருக்கு. இது ஓகே, அப்போ நாங்கள் இனி ரத்த வறுவல் பண்ண போகிறோம். அப்போ ரத்த வறுவலும் பாலனோட என்ன சாப்பிடுங்க பாருங்க. ஓகே, தனியாக பாருங்க. இப்போ இன்றைக்கு நாங்கள் ஆடடிக்க போனாங்க. இப்போ இதில் ஆட்டாச்சி இதில் 4 பங்கு போட்டுனாங்க. இப்போ இதுதான் இஞ்சால பாருங்க. இதில் எலும்பு விழா எலும்பு தான் இருந்து. அப்போ அதான் வெட்டி கொண்டு இருக்கு. இஞ்சால பாருங்க. இது ஆட்டின் அந்த கால்களை சின்ன சின்ன பீஸா வெட்டி கொண்டு இருக்கு. ரத்த வறுவல் பண்ண போகிறோம். அப்போ ரத்த வறுவலும் பாலனோட என்ன சாப்பிட போகிறோம். இப்போ கண்டனியாக பாருங்க. ஓகே, இப்போ கண்டனியாக பாருங்க. இதில் ரத்த வர எல்லா இறைச்சியும் போட்டு வறுத்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க. பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இது பாருங்க, இதுதான் நாட்டுக்கூடல். இது எல்லாம் கிளீன் பண்ணி சுடு தண்ணியில் வச்சிருக்கோம். ஓகே, இதுதான் டெத்த வரை. டெத்த மிராண்டிட்டு எல்லா இறைச்சியில் உள்ள எல்லா பார்ட்ஸும் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொண்டிருக்கோம். எப்படி வருதுன்னு சொல்லி சாப்பிட்டுக்கலாம். இதில் துக்கா ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கு. டெத்த வரை சாப்பிட்டுருக்கீங்க எப்பயாவது? ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படி இருக்குன்னு. ஓகே, இதில் ஆட்டுப்பங்கு 4 பங்கு போட்டிருக்கோம். பார்ப்போம் இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் இனி சமைச்சிட்டு சாப்பிடாக்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ சாப்பிட்டு நான் சொல்கிறேன். தவிர ஓகே, நாங்கள் இனி சாப்பிட போகிறோம். ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே, அப்போ நாங்கள் இனி சாப்பிட போகிறோம். என்ன மாதிரி ஐயா சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. பாய். அப்போ நில்லுங்க, 4 மணிக்கு வந்துடும். ஓகே, சரியா? ஓகே, அப்போ இன்றைக்கு ஆடு அடித்து இறைச்சி அதாவது ரத்த வர சொன்னா சாப்பிட்டு பார்ப்போம்.
செத்தவரை வந்து வேறு லெவலில் இருக்குது. ஓகே, அப்போ இது செத்தவரை சாப்பிட்டாச்சு. இனி வந்து நாங்கள் வந்து இறைச்சி ஆட்டிறைச்சி கறியும் வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். அதையும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சார் இருக்கு. ஓகே, அப்போ இனி இப்போ வந்து குடல் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். இந்தியாவில் பாருங்க வெட்டி இருக்கு. வெட்டிட்டு இன்றைக்கு ஒரு குடலில் ஒரு கறி ஒன்று போட போகிறோம். ஓகே, இப்போ நேர் அப்படியே குடலை வச்சுட்டு அப்படியே சின்ன சின்ன பீஸ் பீஸாக வெட்டி எடுத்துட்டு ஆட்டுக்குடல் வந்து கிட்டத்தட்ட பைத்தங்காய் வந்து வெட்டுறேன். பைத்தங்காய் பீஸ் மாதிரி தான் வருது பாருங்க. ஓகே, இப்போ இனி நான் கறி வச்சுட்டு சாப்பிட பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் வந்து ஆட்டிறைச்சி கறி வைக்க போகிறோம். அப்போ ஆட்டிறைச்சிக்கு வந்து உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு இஞ்சால வேறுங்க வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்குது. இஞ்சால வந்து வேறுங்க ஆட்டு கொழுப்பு இருக்குது தானே, அதை வந்து போட்டிருக்கோம். அந்த எண்ணெய்க்காண்டி சட்டிக்குள்ளே போட்டு விடுறோம். ஓகே, அப்போ நாங்கள் வந்து இனி ஆட்டிறைச்சியை சமைச்சிட்டு சாப்பிட்றதுக்குள்ள அப்படியே கண்டிப்பாக ஓகே. இப்போ வந்து கறி வச்சாச்சு. இப்போ வந்து வெங்காயம் கொதிச்சு கொண்டு போட்டிருக்கு. இந்தியாவில் வந்து உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கு. ஓகே, இப்போ வந்து ஆட்டிறைச்சி வந்து வச்சாச்சு. இப்போ வந்து கொதிச்சு கொண்டிருக்கு. இனி வந்து என்ன செய்ய போகிறோம், கிழங்கு போட்டு இனி தூளும் இதையும் போட்டா தெரியும். தூள் உப்பு போட்டாச்சு. இனி வந்து தூள் போட்டு இறக்கினா சரி. ஓகே, அப்போ நாங்கள் இனி தூள் போட்டு இறக்கிட்டு சாப்பிடக்குள்ள அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து ஆட்டிறைச்சி கறியில் என்னண்டாச்சு. அப்போ நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம் பாஸ்மதி ரைஸும் ஆட்டிறைச்சி கறியும். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க கறி ஓகே, பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கான்னு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவேன். என்ன மாதிரி ஐயா வேணும் நல்லா இருக்குண்ணா சாப்பாடு தரமா இருக்கு. ஓகே, நானும் சாப்பிட்டு என்ன மாதிரின்னு சொல்றேன் உங்களுக்கு. சாப்பாடு இன்றைக்கு வந்து ஆட்டிறைச்சி கறி, அதோட வந்து பருப்பு கறி வச்சிருக்கு. அப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஓகே, நீங்க சாப்பிட்டீங்க எப்படி இருந்த? ஓகே, ஆட்டிறைச்சி சூப்பராக இருக்கு. ஓகே, அப்போ செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலி சந்திப்போம். பாய்.